வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள காற்றழுத்த தாழ்வு காரணமாக தஞ்சை மாவட்டம் மல்லிப்பட்டினம் துறைமுகத்தில் காற்றின் வேகம் அதிகரித்துள்ள நிலையில் கடலுக்கு செல்லக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டு உள்ளது. இந்த நிலையில் மீனவர்கள் படகுகளை பாதுகாப்பாக நிறுத்தும் பணியில் ஈடுபட்டனர். இதுகுறித்து மல்லிப்பட்டினம் துறைமுக மேலாண்மை குழு உறுப்பினரிடம் நமது செய்தியாளர் நலிம் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். தற்பொழுது வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள காற்றழுத்த தாழ்வு காரணமாக தஞ்சை மாவட்டம் பேராவணி பட்டுக்கோட்டை பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. தற்போது மல்லிப்பட்டினம் நம்ம நிற்கக்கூடிய பகுதி மல்லிப்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்தில் இருக்கிறோம். இந்த பகுதியில் தற்போது காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதால் இந்த பகுதியில் உள்ள மீன்வளத்துறை ஒரு எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. அதாவது இந்த பகுதியில் உள்ள மீனவர்கள் தங்களது படகுகளை பாதுகாப்பாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு எச்சரிக்கை விட்டுருக்குறேன். சார் ஐயா வணக்கம். இந்த மீனவளத்திலிருந்து உங்களுக்கு என்னென்ன மாதிரி எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க? வங்கக்கடலில் காற்று அழுத்தம் அதிகமாக இருக்குன்னு சொன்னா மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. அதனால இடத்துல கடந்த வாரம் கூட இது போல அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. அது போல மீனவர்கள் நாங்கள் பாதுகாப்பான முறை நிறுத்தி வச்சிருந்தோம். தற்பொழுது இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம்னு. அது மாதிரி பாதுகாப்பான நிலையில் அறிவிச்சு வச்சிருக்கோம். ஆனால் இதோடதான் இந்த காற்றுகள் அதிகமாக பாதுகாப்பாக இருந்தாலும் இந்த துறைமுகத்தில் காற்று வேகமாக வரும்போது எங்களுடைய மீனவர்களுக்கு விசைப்படகு நாட்டுப்படகு எந்த பாதுகாப்பும் கிடையாது. தூண்டில்களை அமைச்சு தரணும் பல தடவை நாங்கள் அரசுக்கு கோரிக்கையும் வச்சிருக்கிறோம். அது எங்களுக்கு கண்டிப்பா வேணும். மேலும் அடுத்த கட்ட இந்த மாதிரி இயற்கை சீட்டுக்காரங்களை மீனவர்களுக்கு கண்டிப்பா நிவாரணம் வழங்க வேண்டும்னா எங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. இப்போ தற்பொழுது இந்த பாதுகாப்புக்கு இந்த மீனவர்கள்லாம் இந்த நாட்டுப்படகாரருக்கு விசைப்படகாரருக்கு என்னென்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நீங்க என்ன முன்னெச்சரிக்கை நினைச்சுன்னா அவங்களோட பொருட்களை அவங்க பாதுகாப்பா நாங்கள் வைக்க சொல்லியிருக்காங்க. வேற அரசு மூலியமா உதவி பண்றங்கிற இந்த கோரிக்கை கிடையாது, இதுகள் இல்லை. நாங்க அவங்களோட சொந்த செல்ஃப்ல தான் அவங்க பொருட்களை பாதுகாப்பா முறையில் தர வச்சிருக்கோம். ஏன்னா நீர்மட்டமா அதே மாதிரி காற்று அதிகமா இருக்கு, அந்த போட்டெல்லாம் ஒண்ணுக்குள்ள மோதலமா இருக்கு. இதுக்கு என்னென்ன மாதிரி பாதுகாப்பா நடவடிக்கை எடுக்கிறீங்க? தற்போது நீர்மட்டம் உயர்ந்து இருக்குது. அந்த போட்டுடைய பாதுகாப்பு முறையில நங்கரம் விட்டும் அதாவது கயிறுகளை விட்டு துறைமுகத்தில் இழுத்து கட்டி பாதுகாப்பு முறையில் வைத்திருக்கோம். மல்லிப்பட்டினம் இந்த துறைமுகத்தில் நாட்டுப்படகு விசைப்படகுகளை மீனவர்கள் கயிறு கட்டி நங்கூரம் ஏற்றி கட்டி இந்த படகுகளை பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளனர். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக பட்டுக்கோட்டையிலிருந்து நலி.